இந்த வீடியோல கிட்னி ஸ்டோன்னால வர்ற பெயினை நம்ம வீட்டிலேயே எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கிட்னில வரக்கூடிய கற்களை மூலிகை கஷாயம் மூலமா எப்படி கரைச்சு வெளியேற்றுறது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. வெல்கம் டு ஆல். இது பிரபஞ்ச நண்பர்கள் யூடியூப் சேனல். பிரபஞ்ச நண்பர்கள் குழுவிலிருந்து நான் ஷஹீனா ரஹீம். நம்முடைய உடம்புல 2 கிட்னி அவரை விதை வடிவத்துல கிட்டத்தட்ட தொப்புளுக்கு நேர் பின்புறமா அடிமுதுகுல அமைஞ்சிருக்கு. வலது கிட்னி இடது கிட்னியை விட கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்முடைய வயிற்று பகுதியில நிறைய உறுப்புகள் நெருக்கமா இருப்பதனாலையும், நம்மளுடைய உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பான கல்லீரல் நம்மளுடைய உடலுடைய வலது பக்கத்துல இருப்பதாலையும் வலது கிட்னி கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்கும். கிட்னியுடைய முக்கிய வேலையே ரத்தத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிகப்படியான நீர்மங்களை வெளியே தள்ளுறதுதான். இது ரத்தத்தை சுத்தம் செஞ்சு ரத்தத்துடைய அடர்த்தியை தீர்மானிக்கிறதுனாலையும் ரத்த அழுத்தத்தை பிபிய முறைப்படுத்துறதுலயும் கிட்னிக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னே சொல்லலாம். நம்மளுடைய உடல்ல கிட்னி எங்க இருக்கு, அது என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்ததா கிட்னி பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிட்னி பிரச்சனைக்கு மெயினான காரணமே நம்மளுடைய கிட்னி பலவீனமா இருக்கிறது தான். அப்போ கிட்னியை எது எதெல்லாம் பலவீனப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? நம்மளுடைய கிட்னி பலவீனம் அடைவதற்கு முக்கியமான 4 காரணங்க இருக்கு. 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடியோவை கவனமா பாருங்க. அதுல முதலாவது தான் பயம். பயப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உணர்வுகளோட தொடர்புடையது. அதுல பயம்ன்ற உணர்வு கிட்னியோட தொடர்புடையது. பயப்படுறதுனால கிட்னி பாதிக்க வைக்கும். நம்ம கண்டினியூஸா எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருந்தோம்னா கிட்னி தன்னுடைய வலிமையை இழக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கு கூட இந்த பய உணர்வும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். சில லேடிஸ்க்கு கூட இதே மாதிரியான நிலைமை ஏற்படும். இன்னும் சில பெண்களுக்கு கூட பய உணர்வு அதிகமாகிற சமயத்துல மாதவிடாய் வெளியேறிடும். இதே மாதிரி ஆண்களுக்கும் பயத்தினால விந்து வெளியேற்றமும் ஏற்படும். பயத்தினாலையும் கிட்னி பாதிப்படையலாம். கிட்னி பாதிப்படைகிறதுனாலையும் பய உணர்வு ஏற்படலாம். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் உடல் சூடு. உடல் சூடுனால சிறுநீரகம் பலவீனம் அடைஞ்சு சிறுநீர் குழாய் வழியா சிறுநீர் வெளியேற்ற முடியாம ரத்தத்துல உள்ள உப்புக்கள் கற்களா மாறுது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நீர்த்தன்மை குறைபாடு. இந்த நீர் குறைபாடு எதனால ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய இரவு தூக்கத்தை தவிர்ப்பதனாலையும் நம்ம உடல்ல நீர்த்தன்மை குறைபாடு ஏற்படும். அது மட்டும் இல்லாம சரியா தண்ணி குடிக்காததுனாலையும், நான்வெஜ் சாப்பிடுற அன்னைக்கு போதுமான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறதுனாலயும், நீர் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கொள்ளாம இருக்கிறதுனாலயும் கூட உடல்ல நீர்த்தன்மை குறையும். 4வது காரணம் அதிகப்படியான ரசாயனங்களை உட்கொள்றதுனாலயும் நம்மளுடைய கிட்னி வலுவிழந்து போகலாம். அதாவது மருத்துவருடைய அனுமதி இல்லாம மருந்து கடைகள்ல வலிக்காகவும் காய்ச்சலுக்காகவும் நாமாகவே போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறதுனாலையும் ரசாயன தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுனாலையும் இல்லைன்னா அதனுடைய அருகிலேயே குடியிருக்கிறதுனாலையும் கூட நம்மளுடைய கிட்னி வலுவிழக்கலாம். உணவு கெட்டு போகாம இருப்பதற்காக கலக்கப்படுற அதிகப்படியான பிரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த உணவுப் பொருட்களை உட்கொள்றதுனாலையும் நம்மளுடைய கிட்னி பலவீனம் அடையும். நம்மளுடைய கிட்னி எந்தெந்த காரணங்கள்னால பலவீனம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம கிட்னி ஸ்டோன் பெயின் வர்றப்ப தற்காலிகமா வலியை குறைக்கக்கூடிய எண்ணெய் தடவல் முறையை எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். முதல்ல வலி வந்ததும் நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பயப்படாம இருக்கணும். பயந்தா கண்டிப்பா வலி அதிகமாக கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த எண்ணெயை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா சுக்கு பொடியும் சேர்த்து சூடு பண்ணுனா இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும். இந்த எண்ணெய வலியுள்ள இடத்துல மிதமான சூட்ல தேய்ச்சாலே வலி உடனடியா குறையறத நம்மனால உணர முடியும். இப்போ வலியை குறைக்கக்கூடிய தற்காலிகமான எண்ணெய் தடவல் முறையை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய அந்த கற்களை கரைச்சி வெளியேற்றக்கூடிய மூலிகை கஷாயம் எப்படி வைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம சிறுநெரிஞ்சில், அதாவது சிறுநெருஞ்சி முள் அப்படிங்கிற ஒரு மூலிகையை தான் பயன்படுத்த போறோம். சிறு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்கு. உதாரணமா சிறு அம்மான் பச்சரிசி, சிறு கட்டுக்கொடி, சிறுகீரை,
சிறு குறிஞ்சா கொடி, சிறு சிம்மி, சிறு தேட்கொடுக்கு, சிறுநாகப்பூ, சிறு பசலைக்கீரை, சிறு பீளை, சிறு புல்லடி, சிறுவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதுதான் இந்த சிறுநெரிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை. இந்த சிறுநெரிஞ்சலுடைய இலை, பூ, காய் இந்த மாதிரி எல்லாமே, அதாவது வேர், இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. சாலையோரங்கள்லயே எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. இதுல 3 வகை இருக்கு. சிறுநெரிஞ்சில், செப்பு நெரிஞ்சில், பெருநெரிஞ்சில், அதாவது யானை நெரிஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுநெரிஞ்சில் செடியில மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும். சிறுநெரிஞ்சில் ஏராளமான நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இதுல இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. இதோடைய வேற எலுமிச்சம்பழ சாத்தோட விட்டு அரைச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உரிய வயசுக்கு வராத பெண்களுக்கு கூட இதுல தீர்வு கிடைக்கும். இந்த நெரிஞ்சிலுடைய இலைகள் 50 கிராம் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணீர் விட்டு அது பாதியாகிற வரைக்கும் காய்ச்சி டெய்லியும் காலையில குடிச்சிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்குவதோட குழந்தை பேரும் உண்டாகும். இந்த நெரிஞ்சில் முள்ள பசும்பால்ல வேக வச்சு உலர்த்தி பொடியாக்கி 2 கிராம் அளவு எடுத்து பாலோட சேர்த்து காலையிலயும் மாலையிலயும் 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் பலம் பெறுவதோட தாம்பத்திய பிரச்சனைகளும் தீரும். நெரிஞ்சில் இலைய வெள்ளாட்டு பாலோட சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தா ஆண்மை அதிகரிக்கும். இந்த நெரிஞ்சில் முள்ள தண்ணீர் விட்டு கஷாயமாக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் குணமாகும். குறிப்பா சிறுநீரக கல்லை கரைச்சு சிறுநீர் தடை இல்லாம போக செய்யும். கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய சிறுநீர் பிரச்சனைக்கும் இது குணமாக்கும். இப்போ சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய மூலிகை கஷாயம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நாம முன்னாடி பார்த்த அந்த எண்ணெய் தடவல் முறை தற்காலிகமா வலியை குறைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். அதுல கண்டிப்பா கல் கரையாது. கல்லை கரைக்கணும் அப்படின்னா இந்த மூலிகை கஷாயம் நம்ம ஒரு 3 to 4 நாள் குடிக்க வேண்டியது வரும். இந்த மூலிகை கஷாயம் செய்யறதுக்கு சிறுநெரிஞ்சில் செடியை நம்ம எடுத்துக்க போறோம். இதனுடைய எல்லாமே பயன்படும். இதுல முள்ளை மட்டும்தான் நம்ம இப்போ இந்த கல்லை கரைக்கிறதுக்கு பயன்படுத்த போறோம். தேவையான அளவு நெரிஞ்சி முள்ள நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடையில வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா நாமளே ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணும்போது இதனுடைய பயன் இன்னும் அதிகமா இருக்கும். இதை சுத்தம் பண்ணும்போது தேவைப்பட்டா கைக்கு கிளவுஸ் போட்டுக்கோங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணிக்கு பதிலா பசும்பால் சேர்த்து மேல இட்லி மாவுக்கு பதிலா இந்த நெரிஞ்சி முள்ளை வச்சு நம்ம வேக வைக்க போறோம். தேவைப்பட்டா இந்த வேக வச்ச நெரிஞ்சி முள்ள நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாம். இல்ல எனக்கு உடனடியா அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேக வச்ச இந்த நெரிஞ்சி முள்ள ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதை 2 டம்ளர் தண்ணியில சேர்த்து அந்த தண்ணி 1 டம்ளரா சுண்ட காய்ச்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை காலையில வெறும் வயிற்றுல நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த நெருஞ்சிமுள் கஷாயத்தை 3ல இருந்து 7 நாட்கள் வரைக்கும் குடிக்கலாம். 3 to 4 நாள் குடிச்சாலே கல்லு வெளியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கஷாயம் குடிக்கக்கூடிய அந்த நாட்கள்ல நான்வெஜ் அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டீ, காஃபி, சேமியா, உப்மா, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடலை குளிர்ச்சியா வைக்கிறது ரொம்ப முக்கியம். உடல் குளிர்ச்சியா இருந்தாலே சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் எதுவுமே வராது. உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய பாரம்பரிய முறைனா அது எண்ணெய் குளியல் முறைதான். எப்படி அந்த குளியலுக்கான எண்ணெய் ப்ரிப்பேர் பண்றது, இதனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச நண்பர்கள் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படிக்கு பிரபஞ்ச நண்பர்கள் குழுவிலிருந்து நான் ஷஹீனா.